Hi viewers, welcome back to Home CookBook. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பெப்பர் மஷ்ரூம். இந்த ரெசிபிக்கு ரொம்ப முக்கியமான பொடி நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரை பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் குருமிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. 1 ல இருந்து 2 நிமிஷம் வரை வறுத்துக்கோங்க. அப்புறமா நல்ல பொடியா அரைச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சம் கடுகு, இஞ்சி நல்ல பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. 2 பல் பூண்டு, அதையும் நல்ல பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கு அப்புறமா நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருந்தோம்னா இந்த ஸ்டேஜ் இப்போ 1 டீஸ்பூன் சால்ட், அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பொடியை ஆட் பண்ணிக்கலாம். குருமிளகோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த மஷ்ரூம்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். மஷ்ரூமோட குக்கிங் டைம் 4 மினிட்ஸ். நேச்சராகவே நம்மளுக்கு மஷ்ரூம்லேருந்து கொஞ்சம் மாய்ஸ்டர் வரும்ன்றனால நம்ம அதிகமாக தண்ணி ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஒரு 4 to 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த ரெசிபிக்கு ஃபைனல் டச்சாக கூட தாளிச்சு ஆட் பண்ணிக்க போகிறேன். தனியாக எண்ணெய், கடுகு, வரமிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு வணக்கி எடுத்துக்கலாம். அதை நம்ம இப்போ இங்கே ஆட் பண்ணிக்கலாம். சூடான சுவையான பெப்பர் மஷ்ரூம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.